ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன் பாதம் சரணடைந்தோ. ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன் பாதம் சரணடைந்தோம். ஓடிவா ஐயா, அந்த வாரார் ஐயப்பா, இந்த வாரார் ஐயப்பா, 5 மலை தாங்கடந்து ஓடி வாரான் ஐயப்பா. ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன் பாதம் சரணடைந்தோ. ஓடிவா ஐயா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் 12/1/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இது எப்பொழுதெல்லாம் நாம் பெற்றோர்களை பணிந்து அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்றோமோ, அதே போல் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள், இவர்களெல்லாம் குரு. அந்த குருவையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்றோமோ, எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. பொதுவாக ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனைகளை ஈடுபடுவது. இப்பொழுது சபரிமலை யாத்திரைக்கு சுவாமிகள் மாலை அணிந்த அடியார்கள் லட்சோபலட்ச மக்கள் தினமும் யாத்திரை சென்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலே இருந்து நம்முடைய சாமி மலைக்கு போயிருக்கிறார். சரி, இவ்வளவு நாளும் அவர் விரதமாக இருந்தார், நாங்கள் அசைவ உணவு சாப்பிடவில்லை, சாமி தான் மலைக்கு போயிட்டாரு, இருமுடி கொண்டு போயிட்டாரு, இனி சாப்பிடலாம் என்ற ஒரு எண்ணம் சிலருக்கு வரும். அந்த மலைக்கு சென்ற சுவாமி ஐயனை தரிசித்து கொண்டு சென்ற இருமுடியில் அந்த 2 இருமுடிகள், ஒன்று நாம் செய்த பாவம், ஒன்று நாம் செய்கின்ற புண்ணியம். இந்த 2 முடியையும் கொண்டு சென்று 18ஆம் படி ஏறி ஐயனிடத்திலே ஒப்படைத்து அந்த நெய்த்தேங்காய் நெய் அபிஷேகம் செய்வித்து அங்கே பிரசாதமாக வழங்கப்படும். அந்த பிரசாதம் நெய்யோடு கொண்டு சென்ற அரிசி, இருமுடிக்குள்ளே கொண்டு சென்ற அரிசி, கல்கண்டு இவற்றையும் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டிலே சபரிமலையிலாலே கொண்டு வந்த நெய், அரிசி இவையெல்லாம் பொங்கல் வைத்து சுவாமிக்கு படைத்து, அதன் பின்பு மாலை போட்ட இடத்திலே மாலை கலட்டின பின்புதான் அந்த மாலையை கலட்டியும் 1 வாரத்திற்கு சைவ உணவோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பூரணத்துவம் கிடைக்கும். முடிந்தவர்கள் மலை யாத்திரை சென்று வந்து விட்டோமா, இனிமேல் நமக்கு அசைவ உணவு வேண்டாம் என்று இருக்கின்றவர்கள் தாராளமாக இருக்கலாம். அதற்கு ஒரு பாக்கியம் வேணும். பொதுவாக 3 மலை சென்றாலே இந்த மாமிச உணவை விட வேண்டும், அசைவ உணவை விட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபரிமலை யாத்தினுடைய புனிதம் பாதுகாக்கப்படும். நாம் 40 நாளைக்கு வேஷம் மட்டும் போட்டு விட்டு வந்து பிரயோசனம் கிடையாது. மலையாள இறங்கினோடனே பல பேர் அங்கேயே இவ்வாறு அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கு புறப்பட்டு விடுவார்கள்.
மது மாமிசங்களிலே ஈடுபட்டு விடுவார்கள். தவறு. சபரிமலைக்கு நாம் போய் வந்தோமா, வந்து வீட்டுக்கு வந்து அந்த புனிதம் ஐயப்பனுடைய அருளை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அங்கேயே வைத்து மாலை கலட்டுவதாக இருந்தால் மலைக்கு போனதிலேயே பலனில்லாமல் போய்விடும். வீட்டுக்கு வர வேண்டும். வந்து அந்த இருமுடி அரிசி, இருமுடி நெய், அபிஷேக நெய்யை கொண்டு வந்து பொங்கல் வைத்து படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சத்தோடு கூட ஐயப்பனுடைய அருள் கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு நாம் இறை பிரார்த்தனையிலும் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.